ஆமீன். நாங்கள் இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கேடு மீன்களுக்கு சேரா மீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர். எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீர் ஒருவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக பாவ சந்ததியாகிய நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்த வழியில நடத்துகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் மீண்டும் அந்த இருளான வாழ்வில அந்த அசுத்தத்தில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் அந்த ஊழியான சேற்றில மீண்டும் விழுந்து போகாதபடி நாங்கள் அந்த சத்துருவின் வலையில பிசாசின் திருடுவது கொல்லுவது அழிப்பதில விழுந்து பாவ வாழ்வில மாம்ச சிந்தையில விழுந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்தது பரிசுத்தத்திற்கு. பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூண்டும் பரிசுத்தமாக நீர் வரும் பொழுது எங்களை நீர் பரிசுத்தமாக்குறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடும் இடைப்பட்ட உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் கேட்கிற காதுகளை கொண்டும் துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்கள், 2 விதமான பகுதி உண்டு. ஒரு பக்கம் இயேசுவின் பக்கமாக, மறுபக்கம் பிசாசின் பக்கமாக இருக்கிறது. எங்களை அழைத்தவர் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. நாங்கள் தாயின் வயிற்றில பாவ சிந்தியோடு பிறக்கிறோம், மாம்ச சிந்தியோடு பிறக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்துக்கு போகிற வழி பரிசுத்த வழியாக இருக்கிறது. எங்களை அந்த பரிசுத்த வழியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். இன்றைக்கு சில மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் எல்லா மதத்துக்களாலேயும் நாங்கள் பரலோகம் போக முடியும், அந்த வைகுந்தம் போக முடியும் என்று தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். வேதாகமம் தான் உண்மையான புஸ்தகமாக இருக்கிறது. உலகத்தை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கோலி பைபிளாக இருக்கிறது. பாருங்கள், ஹிஸ்டரியாகவும் சரித்திரபூர்வமாகவும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாக சரித்திரபூர்வமாக இயேசு வாழ்ந்து காட்டினான். இயேசுவோடு வாழ்ந்த மத்தேயு, மார்க்கு, லூக், யோன் இவர்கள் தான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக், யோன் புஸ்தகத்தை எழுதினார்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அவர் இயேசு வாழ்ந்த காலத்துல 80 ஆண்டுகளுக்கு ஆஃப்டர் கிரைஸ்ட் 80 ஆண்டுகளுக்குள்ள இந்த 4 புத்தகத்தையும் எழுதி முடித்து விட்டார்கள். பாருங்கள், இயேசுவோடு வாழ்ந்து அறிந்தவர்கள். ஒரு முகமது நபியருக்கு நான் சொன்னேன், இப்படி 80 வருடத்துக்குள்ள எழுதி விட்டது இதுதான் மெய்யான புத்தகம் என்று சொல்லி. முகமதியருடைய கேள்விகள் ஒவ்வொரு கேள்விகளை கேட்டுக்கொண்டே தொடர்ந்து போவார்கள். மத்தேயுடைய அப்பா யாரு, இப்படி ஒரு குறுக்குமாறான கேள்விகளை கேட்டு அவர்களை அந்த ஒரு பிசாசு கட்டி வைத்திருக்கிறது. அவர்களுடைய மடியில மட்டும்தான் ஃபாலோ பண்ணும்னு சொல்லி. பாருங்கள், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். பாருங்கள், இப்படி தேவனை, அந்த மெய்யான தேவனை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் பாருங்கள், இன்றைக்கு இப்படியாக தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பாவிட்டால் பாருங்கள் அவர்களுடைய முடிவு நரகமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு அன்புள்ளவர். அவர்களுக்குள்ள இருக்கிற
அவர்களையும் தேவன் தான் படைத்தவர். ஜெனிசிஸ் 1 21 வசனம் 26 27 வசனத்துல எல்லா மனிதரையும் எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் தேவ சாயலாகப்பட்டவர்கள். அவர்களோடு நாங்கள் பகைக்க கூடாது. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், அந்த தீமையான துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் அவர்களை தவறான மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக பிசாசுகள் செயற்பட்டு நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறதுனாலே அவர்கள் அப்படி செயற்படுகிறார்கள். நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4 வசனத்திலேயும் சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய தேவனுடைய கட்டளை. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். தேவனை முதலாவதாக அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தியோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். பிறரை எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசின் கிரிகைகள், அந்த ஒவ்வொரு பிசாசுகள் பலவிதமான ஆவிகள், இந்த ஆவிகள் இருப்பதனாலதான் பொய்யின் ஆவி, திருடு ஆவி, களவு ஆவி, இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படி அத்தனை தீமைகளுக்கு பின்னால ஒரு ஆவிகள் செயற்படுகிறது. அந்த ஆவிகளை அகற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷ சொல்லி ஜபிக்கும் பொழுது அந்த ஆவிகள், பரிசுத்த ஆவிக்கு முன்னாலே அவர்கள் நீக்க முடியாது. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறி விடுகிறதாக இருக்கிறது. அவர்களை நாங்கள் தேவனுடைய சாயலாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4 வசனத்திலேயும் சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். பாருங்க, நாங்க அன்பில தான் அதிகமாக பெருக வேண்டும். பாருங்க, இயேசு கூட அந்த சிலுவையில மரிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு துன்பம் செய்தவர்களுக்கு, அவர்களை ஆணி அடித்தவர்கள், முள்முடியால வேதனைப்படுத்தினவர்கள், 39 சவுக்கடியை கொடுத்தவர்கள், பாருங்கள், அவர்களை இயேசு நேசித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சோவான் கூட மரிக்கும் பொழுது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கிற அந்த பிசாசு தான் இவர்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறது. இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள், மன்னியும் என்று மன்னிப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மன்னிக்கிறவர்களை பரலோகத்தில அவருடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4 வசனத்திலேயும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பாருங்க. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சில்ட்ரன் ஆஃப் டெவில்ஸ் ஆக இருந்தோம். பாருங்கள், பாவ சரீரத்தோடு பாவ மனிதனாக நாங்கள் பிறக்கிறோம். இருளின் பிள்ளைகளாக இயேசுவை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இடலின் பிள்ளைகளில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து புத்திர சுவிகார ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்துக்கு, பழைய பாவங்களுக்கு, சாபங்களுக்கு, பழைய இதுகளுக்கு நாங்கள் மீண்டுமாக அந்த வலையில விழுந்து விடக்கூடாது. ஊழையான சேற்றில மீண்டுமாக விழுந்து விடாமல் பாருங்கள், இயேசு கடைசியாக ரெவலேஷன் 22 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்ய வேண்டும். பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி இன்னும் அநீதி, தீமை செய்கிறவர்கள். ஆனால் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது
அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜட்ஜ்மெண்டை எடுத்து விடக்கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியான பாவங்களை செய்திருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில இயேசு சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே பாவம் என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறார். மோக இச்சைகளுக்கு ஏற்படாமல் நாங்கள் எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்க, அடுத்த வசனத்திலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, சரீரத்தை பரிசுத்தமாக பாருங்க. அந்த சரீரத்துலதான் பாவம் குடிவந்திருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை நாங்கள் எங்களுடைய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தின்படி, இந்த உலகத்துக்கு உரிய இதை நாங்கள் தரிசிக்க கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பாருங்கள், பாவத்தில சாபத்தில எப்படியும் வாழலாம் என்று வாழுகிறார்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பு எப்படி வாழ்ந்து காட்டினானோ பாருங்கள், எந்த இடத்திலையும் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ்ந்தான். எல்லா ஜெயிலில போட்டார்கள், குழியில போட்டார்கள், தேவனும் அவரோடு கூட இருந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசேப்பை போல தேவன் விரும்புகிறார். இந்த விஷயத்தில் அடுத்த வசனத்திலே பார்க்கப்படுது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு நாள் துன்மார்க்கற்குரிய தண்டனையை அவர் உடனே கொடுப்பதில்லை. அதற்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில பாருங்கள், அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேவன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர். அவர் ஒரு காலம் நேரங்களை வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த உணவில்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு இறங்குகிறவர், ஏழைகளுக்கு உணவில்லாத ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, இந்த நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறது, நோயாளிகளை பார்க்கிறது, ஜெயிலில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்களை அவர் வலது பக்கத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்களை இடது பக்கம்தான் நரகத்துக்கு, பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள். பாருங்கள், ஒரு மனிதனும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த நரகம் என்ற இடம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், நீங்கள் பிசாசின் கிரிகைகள்ல தொடர்ந்து பாருங்கள், ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தாள். அதன்படி நாங்களும் நன்மை தீமையை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு, மறுபக்கம் சாத்தான். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இயேசுவின் பக்கம் ஆசீர்வாதம், மற்ற பக்கம் சாபம். இப்படியாக நன்மைகளை நாங்கள் இயேசுவின் பக்கத்துல இயேசுவுக்கு பிரியமாக நடந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், பாவத்தில் தொடர்ந்து வாழுபவர்கள் பாருங்கள், மனம் திரும்பி விட வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது இயேசு அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசுவோடு சிலுவையில் அறையும் பொழுது 2 திருடர்களை சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு திருடன் பாருங்கள், அவன் இயேசுவை பற்றி அறிந்தவனாக, இவர் ஒரு பாவம் கூட செய்யாதவர், இவரை இந்த சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் என்று
இயேசுவிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். நாங்கள் செய்த தண்டனை அனுபவிக்கிறோம், ஒத்துக்கொள்கிறான். தான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. மற்ற திருடன் பாருங்க, நீர் தெய்வ சேலஞ்ச் பண்ணுகிறார் இயேசுவோடு. நீர் தேவனானால் எங்களை இறக்கும் என்று சொல்லி ஒரு பெருமையோடு அந்த வேதனையில இப்படி உணர்வு, இப்படியான இருதயம், ஒரு ஒரு நேர்மையின் பக்கம் இருக்கிற இருதயம் எங்களுக்கு வேண்டும். பாருங்கள், அந்த 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 திருடனை, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பால், மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், உண்மை இயேசுவை பற்றி, இயேசு எல்லாருக்கும் ஒரு தீமை கூட செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்த இயேசுவை பாருங்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரிலிஜியஸ் எல்லாரும் அவருக்கு எதிராக நின்றார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அவர் நன்மைதான் செய்தார். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டி தேவனோடு முழுவதும் ஜெபித்து நன்மைகளை அந்த மக்களுக்கு பெற்று கொடுத்தார். பாருங்கள், இப்படி நன்மை செய்கிறவர்களை கூட இன்றைக்கு இந்த ஊழியத்துல நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. எங்களை அழைத்தவன் நற்கிரிகைகளை செய்ய அழைத்திருக்கிறார். இயேசுவை போல நன்மையை செய்ய அழைத்திருக்கிறார். நன்மை செய்யும் பொழுது பலர் உங்களை துன்பப்படுத்துவார்கள். அது அப்படியான நேரங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு மகிழுங்கள் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பரலோகத்தில் அதற்குரிய பலன் பெரிதாக இருக்கும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அப்படியான இயேசு இரக்கம் உள்ள தேவன், கம்பேஷன் உள்ள தேவன். நாங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள், பார்க்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமான பார்ட்னரை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கும் பொழுது பாருங்கள், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும் 2 பேரும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமான குடும்பமாக வாழும். பாருங்கள், இப்படி இல்லாத குடும்பங்களில பல காலத்துக்கு பிறகு கூட அந்த பிரிவினைகள், டிவோர்ஸ் அதுகள் வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் பரிசுத்த அந்நிய நுகத்தில வேதாகமத்தில சொல்லப்படுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது. ஒளி இயேசுவாக இருக்கிறார், இருள் பிசாசாக இருக்கிறார். இருளிலே இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய வெளிச்சத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. பாருங்கள், அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும். ஆனால் எங்களுடைய சடங்காச்சாரங்களில், அவர்களுடைய சடங்காச்சாரங்களில நாங்கள் போய் அவர்களுடைய தெய்வங்களை, அவர்கள் செய்கிற காரியங்களில நாங்கள் பங்கேற்க கூடாது. இப்படியாக தேவன் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார். தேவனுடைய அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுடைய ஆலயம். பாருங்கள், எங்களுடைய ஹெவன்லி ஃபாதர், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த
தேவனுடைய ஆலயத்தை, இந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், சிலை வணக்கம் உள்ளவர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாகத்தான் தங்களுடைய தெய்வங்களை தேடுவார்கள். கண்களில் பார்வை கூடாக அல்லது கைகளினால் தொடுதலின் மூலமாக. நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை உள்ளான மனிதன் இல்ல, எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தேடுகிறோம். பாருங்கள், அவர் அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பரிசுத்தரை அழைத்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்கிறோம். நாங்கள் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீங்க மதங்களில் காணப்படுகிற காரியங்கள், பாவத்தில பாவ காரியங்கள், இப்படியான பாவத்தை செய்கிற மக்களோடு நாங்கள் அந்த பாவத்தை செய்யாதபடி எங்களுடைய சரீரங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றிக்கொண்டு, பரிசுத்தமாக இருந்தால் தான் எங்களுடைய தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த ராஜ்யத்தில வாழுவதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாக்குகிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பாருங்க, நாங்கள் எப்பொழுதும் எங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, பாவ உணர்வுகள் வரும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது என்ற ஒரு உணர்வோடு நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நான் பரலோக பிரஜை, நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதியாக தேவனங்களை தெரிந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் செயற்படக்கூடாது. பாருங்கள், செயற்படும் பொழுது நாங்கள் பிசாசை அழைக்கிறோம். ஒரு பாவம் செய்ய சிந்தனைகள் வரும் பொழுது, செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் எங்களை அடிமைப்படுத்தி விடுவான். ஒரு தவறுகள் செய்வதன் மூலமாக, பொய் சொல்வதன் மூலமாக பணம் கிடைக்கும். அப்படி பணங்களை தந்து எங்களை இறுதியாக அந்த பணத்தினூடாக ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பிசாசு தவறான வழியில உழைக்கிற பணங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதவனாகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது அவர் எங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையில உண்மை உள்ளவர். துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். நாங்கள் செய்கிறது வாக்கியவில்லை என்றால் நாங்கள் எங்களையே நாங்கள் செட் பண்ணி திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொள்ளும் பொழுது எங்களுடைய காரியங்களை அவர் வாக்கியப்படுகிற தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலேயும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. இன்றைக்கு மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் இந்த ஊரும் பிராணிகள், பாம்பு, பல்லி, இப்படியான இந்த ஊரும் பிராணிகளை அவர்கள் தெய்வங்களாக கும்பிடுகிறார்கள். தேவனுக்கு அருவருப்பானவை. பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இப்படியாக ஊரும் பிராணிகளை வணங்கும் பொழுது தேவன் அருவருக்கிற காரியத்தை அவர்கள் செய்கிறதாக தேவன் பார்க்கிறார். அருவருப்பான காரியங்கள். எங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி
உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்கள். பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கினான் இந்த பார்வோன் ராஜா. அவர்களை பாருங்கள், இப்படியான அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு மனிதர்கள் இந்த பாவ அடிமைத்தனம், பிசாசனுடைய அடிமைத்தனம், இப்படியான மாம்ச குணங்களின் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்தினில் இருந்தால் இன்றைக்கும் அந்த தேவன் பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால செயற்பட முடியும். பாருங்கள், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி. பரலோது போக வேண்டுமாக இருந்தால் இயேசுதான் வழி. பரிசுத்த பெரும் பாதையான வழி அது அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பாருங்கள், பேதை என்று சொல்வது யார் சொன்னாலும் நம்பி விடுவார்கள். நம்பி பாருங்கள் விழுந்து போவார்கள். தவறான பொய்யை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் பேதைகள். ஆனால் அவர்கள் இயேசு அறிந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் அவர்கள் திசை கட்டு போவதில்லை. தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த வழியில போறதற்கு அந்த எல்லாரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலேயும், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் உள்ளவர்கள் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களை எல்லாம் அவர் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது சுத்தமான ஜலத்தை என் மேல தெளியும், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களை உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அவர் தான் எங்களை சுத்தமாக்க வேண்டும். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் இந்த நரகலான விக்கிரகங்களை வணங்க மாட்டேன், இந்த அருவருப்பான காரியங்களை செய்ய மாட்டேன். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பாருங்கள் அந்த உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது கழுவி விடுவார். அடுத்ததாக அவர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இந்த கிட்லர், பார்வோன் போன்றவர்களிடத்துல கடின இருதயம் இருக்கும். சில இப்ப கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள்ல கடின இருதயத்தோடு தான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த மெயின் ஆட்கள் எல்லாரும் இருப்பார்கள். ஈரான் தேசத்துல அந்த மேலே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கொல்லுவது, வெட்டுவது, பிசாசுடைய கிரியைகளோடு இப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைத்திருப்பார்கள், துரைத்த ஆவிகளாக. இப்படியான இயேசுவிடத்துல வந்தால் இயேசு ஒன்று இருதயத்தை மாற்றுவார். கடின இருதயத்தை, கல்லான இருதயத்தை தசையான இருதயமாக இயேசுவிடத்துல இயேசு மாற்றுவார். அத்தோடு நவமான இருதயத்தை கொடுத்து அதோடு புதிய ஆவியை, அந்த பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தருவார். பாருங்கள், சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சகையு லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகை என்ற மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வருகிறான். அவனுக்கு குள்ளனாக இருந்தபடியால் கட்டாத்தி மரத்துல ஏறி இருக்கிறான். பாருங்கள், அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இவன் டாக்ஸ் கலெக்டர், இவனோடு பொல்லாதவன், தீமை செய்கிறவன். இயேசு அவனை இடைப்படுகிறான். பாருங்கள், அவன் இயேசுவை தேடுகிறான், அவன் இருதயத்துல தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ, இவ்வளவு அற்புதம் செய்த தேவனை இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறி இருக்கிறான். பாருங்கள், இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்த பொழுது சகையுவே இறங்கி வா. பாருங்க, அவனுடைய இருதயம், இயேசு கூப்பிட்ட பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது. நான் என்னுடைய ஆஸ்தியில் அரைவாசியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் தவறாக வேண்டின பணங்களில 4 மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். இதுதான் இயேசுவிடத்துல நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய இருதயத்துல
உங்களுடைய கல்லான குணங்கள், கல்லான இதுகள் சதையாக மாறும். உங்களுடைய பிசாசின் ஆவிகள், தீமையான ஆவிகள் தான் உங்களுடைய இதயத்துல வேலை செய்யும். இந்த ஆவிகள் வெளியில போய் பரிசுத்த ஆவி, புதிதான ஆவி வந்து உங்களை இயேசுவை போல நன்மை செய்கிற காரியங்களை அந்த ஆவியானவர் தருகிறார். சதையான கம்பேஷன் இருதயத்தை தருகிறார். மற்றவர்களுக்கு இறங்குகிற குணத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலேங்க, கடு கள்ளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடு களவு பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலேங்க, கடு களவு பயமில்லைங்க. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலேங்க, கடு களவும் பயமில்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலேங்க, கடு களவும் பயமில்லைங்க. லா 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 லா. ஹalleluya. Thank you Jesus. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தமாக அந்த பெரும் வழிக்கூடாக போக எங்களை அழைத்திருக்கிறீர். ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தத்தை நோக்கி ஓடி வர, பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களும் பாவத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக மாற்றுவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள பரிசுத்த ஆவினால் நிரப்பி பரவசப்படுத்துவீராக. அந்த சந்தோஷத்தை, இந்த பரலோக சந்தோஷத்தை தந்தீரே, பரலோக அன்பை தந்தீரே, சமாதானத்தை தந்தீரே, உங்களுடைய 9 விதமான நல்ல குணங்களை தந்தீரே. இந்த நல்ல குணங்களை ஒவ்வொரு மக்களும், பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒவ்வொரு மக்களும் பெற்று அந்த பரலோக சிட்டிசனாக மாறி உண்மை நோக்கிய பரலோக பயணத்தில் அன்று நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று எங்களை நிஜமான அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறதற்காக பரிசுத்த ஆவியை தந்து சிட்டிசன் ஆஃப் ஹெவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்று இமைக்கு பின்பு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. மறுமையில உம்மோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை,
எங்களை தேர்ந்தெடுக்க நன்றி. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.